எப்ப நம்ம கம்யூனியனை கையில வாங்கிட்டோமோ கர்த்தருடைய பரலோகத்தின் ஆசீர்வாதம், இந்த கம்யூனியன் என்ன, பரலோகத்தின் ஆசீர்வாதம், அது பரலோகத்துக்குள்ள நுழைகிற ஆசீர்வாதம். நீங்க வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தன் மாம்சமாகிய திரைச்சிலை வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரலோகத்துக்குள்ள போகிறதுக்கும் அதுக்கான தைரியத்தையும் இந்த ரத்தமும் மாம்சமும் கொடுக்குது. இதை கையில வாங்கின நானு பூமிக்குரிய ஆசீர்வாதத்து மேல ஆசைப்பட மாட்டேன்னு அர்த்தம். புரியுதா? நான் பரலோகத்திற்கு வாசல் திறந்துருச்சு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. நான் மகா பரிசுத்தத்துக்குள்ள போறேன். அப்படி இருக்கிற நானு பலிபிடத்துக்கு வெளியே இருக்கக்கூடியதான பிள்ளை குட்டி பேர இதுக்கு மேல ஆசைப்பட மாட்டேன். கர்த்தர் கொடுக்கும்போது வாங்கிப்பேன். இப்போ சொல்றேன், கர்த்தர் இல்லைன்னு சொல்லல, ஆனா என்னுடைய பார்வை உதவி வரும் கண்மலை நோக்கியே இருக்கும். எனக்கு ஒன்று நியமிக்க அதை பத்தியே இருக்கும். இது எல்லாம் தானாய் வரும், கூட வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆசை இருக்குது இல்ல, எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு உடனே 16ஆம் அதிகாரத்துல இந்த ஆசைய பிசாசு என்ன செய்யறான்னா மிஸ்கைட் பண்றான். 16ஆம் அதிகாரத்துல சாராளை வச்சு, அங்க யாரை வச்சு, ஆதாமுக்கு யாரை வச்சு, ஏவாளை வச்சு, இங்க சாராளை வச்சு, அந்த இடத்துல அந்த அம்மா நன்மை தீமை அறியத்தக்கனி ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்கனியை சாப்பிட்டுச்சு. இங்க சாராள் தன்னை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஆகார், ரெண்டு பக்கத்துல இருக்கும். அங்க ஜீவ விருட்சம் நன்மை தீமை பக்கத்துல இருக்கும். இங்க ஆகார் கூடாரம் சாராள் கூடாரம் பக்கத்துல இருக்கும். இப்ப இந்த அம்மா அடுத்து ஒரு ப்ரொபோஸ் பண்ணுது, அதாவது அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. என்னன்னா ஆகார் வழியாக பிள்ளை பெற்றுக்கொடும். 16ஆம் அதிகாரத்தை ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க. துஷ்ட மனுஷன் வந்துட்டான். இப்போ கர்த்தருடைய திட்டம் எந்த சந்ததி, ஈசாக்கின் சந்ததியோட இருக்கு. இப்ப இவர் எங்க ஆகாரோட கூட இணைந்ததுனால சோதோமின் ராஜாவுடையதான ஆசீர்வாதத்துல கை வைக்க மாட்டேன்னு சொன்ன ஆபிரகாம் இப்போ பார்வோன் ராஜாவுடைய ஆசீர்வாதத்துல கை வச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? அங்க மனுஷங்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு, பொருளை எடுத்துக்கோன்னா சோதம் ராஜா. இங்க பார்வோன் மனுஷங்களையும் சேர்த்து கொடுத்தான். அங்க பொருளை கூட தொட மாட்டேன்னவர் இங்க பார்வோனுடைய ஆசீர்வாதத்தினுடைய மனுஷங்களை தொட்டார். இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை முடிஞ்சு புது உடன்படிக்கை வந்துருச்சு. இந்த உடன்படிக்கை ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது பரலோகத்துக்கு போகிற வழி என்னவாயிருச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனாலதான் ஆபிரகாம் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லைன்னு இருக்குது. ஏன் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையல? எல்லாம் வாக்கு பண்ணாரு ஆண்டவர், சூப்பரா தான் சொன்னாரு, கம்யூனியன் கையில கொடுத்தாரு. ஆனா நடுவுல என்ன வந்துருச்சு, ஒரு ஆசை நுழைஞ்சிருச்சு உள்ள. அந்த ஆசை தான் ஆதாமுக்குள்ள போச்சு, தேவர்களை போல இருப்பாய். அந்த ஆசையை உள்ள போட்டான். இங்க எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அந்த ஆசையை போட்டான். தேவர்களை போல இருக்கணும்னா என்ன செய்யணும், பழம் சாப்பிடு. பிள்ளை இல்லாமல் இருக்கணும் என்ன செய்யணும், ஆகார பாரு. எல்லாம் ஒரே கான்செப்ட் தான், சேம் விஷயம். இதைத்தான் இன்னைக்கு கம்யூனியன் கையில வாங்குற உங்களுக்கும் எனக்கும் பிசாசு பண்றது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் சர்ச்சுக்கு வந்து கம்யூனியன் வாங்கிட்டா கண்டிப்பா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிச்சிருவேன், எனக்கு ஆண்டவர் கண்டிப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா கம்யூனியன் கையில இருக்கும்போது நீங்கள் இன்னொன்றையும் கையில தொட்டால், ஒன்று அது இல்லை இது, இன்னொன்றையும் கையில தொட்டால் அது உங்களை பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு தடுத்து நிறுத்திடும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். உங்களுக்கு கர்த்தர் நியமிச்சது ஆசீர்வாதம். உங்க மனைவி, உங்க குடும்பம், அதுல யாரும் பேச்சே இல்லை. உலக ஆசை, உலகத்தில் உள்ளதின் மேல உள்ள பற்று, கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு உங்க தரிசனத்தை விட்டு திருப்பிடுவான். உங்களுக்கு நியமிக்கப்பட்டதுல இருந்து திருப்பிடுவான். உங்களுக்கே தெரியாது. இப்ப ஆபிரகாம் பாருங்க, 86 வயசுல இஸ்மவேல் பறக்கிறாரு. 99 வயசு வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசவே இல்லை. 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமம் 16 கடைசி. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமோட பேசல. ஆபிரகாமுக்கு அது பெருசாவே தெரியல. ஏன்னா கையில யார் இருக்கிறா, இஸ்மவேல். ஆசீர்வாதம் இருக்குது, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம், என் பையன், என் குமாரன், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார், ஆசீர்வதிச்சார் எல்லாருக்கே. ஆனா இங்க என்ன, 13 வருஷம் கர்த்தர் அவனோட கூட பேசவில்லை. 13 வருஷம் கர்த்தருக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை. 13 வருஷம் கழிச்சு கர்த்தர் பேசுறாரு. பேசும்போது பார்த்தா உடன்படிக்கை மாறி பழைய ஆசீர்வாதம் கையை விட்டு போயிருச்சு. வேறொன்றை கையில கொடுக்கிறாரு, விருத்தாச்சேதனம் பண்ணுப்பாங்கிறாரு. அப்ப அந்த அப்பமும் ரசமும் அது ஓவர், பினிஷ். அதை பத்தி நீ பேசாத, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அதோட ஓவர். இப்ப நான் வேற ஒன்றை தருகிறேன் உனக்கு. எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் அற்புதமான ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார், அருமையான ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தில் நான் அவரை சேர்ந்து ஜோம் பண்ணுவோம்.
அருமையான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்து அந்த ஊழியத்தில் அவரை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உறுதி பண்ணி, அநேகர் மூலமாக உறுதி பண்ணி, இன்னும் சொல்ல போனா அந்த ஊழியத்தை அவருக்கு கொடுத்த, எனக்கு நல்லா தெரியும், அந்த ஊழியத்தை இன்னைக்கு வரைக்கும் செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த ஊழியம் அப்படியே அவரோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த ஊழியக்காரர் தான் கர்த்தர் செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணி அந்த ஊழியத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த ஊழியக்காரரோ உலகத்தின் மேல ஆசை வந்த மாதிரி சில காரியங்கள்ல விலகி போயிட்டார். தேவனை விட்டு தூரம் போல, அதான் ரொம்ப முக்கியம், விலகி போயிட்டார். பாவம் செய்யல, விலகி போயிட்டார். அவருக்கு வச்ச தரிசனத்துல இருந்து வேற தரிசனத்துக்குள்ள போயிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அத்தோட அந்த ஊழியக்காரர்கிட்ட 10 வருஷம் பேசவே இல்லை. 10 வருஷம் பேசாம அவர்கிட்ட புது ஊழியத்தை ஒன்று கொடுத்தாரு. அந்த ஊழியத்தில் இப்ப எடுத்து அந்த ஊழியக்காரரை பயன்படுத்திட்டு இருக்கிறார். அதையும் நான் பார்க்கிறேன். அந்த ஊழியமும் கனமா தான் இருக்குது, அந்த ஊழியம் ஆசீர்வாதமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவருக்கு ஆரம்பத்தில் ஒன்று வச்சாரு பார்த்தீங்களா, முதல்ல ஒன்று நியமிச்சார்ல, அதுக்கு இது ஈடாகாது. நான் சொல்றது புரியுதா? அந்த ஊழியத்துக்கு இது என்ன ஆகாது? ஈடாகாது. இதுவும் கனமா தான் இருக்கு, இதுவும் கனமா தான் இருக்கு, இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. அவரை நான் பார்க்கும் போது நினைப்பேன், நல்லா தான் போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு ஒன்று நியமிக்கப்பட்டதில்ல. அந்த ஊழியத்தினுடைய மேன்மைக்கு முன்னாடி இது கிடையவே கிடையாது. அது இப்ப நான் இப்படி சொல்றேன், அது 100, இப்ப இவர் 95 பண்ணிட்டு இருக்கிறாரு. 95 சூப்பர் தான், ஆனா 100 கிடையாது. முந்தினதை பாரி கிடையவே கிடையாது, முந்தின சீர் மாதிரி இது கிடையாது. அப்படின்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு தரிசனத்தை கையில கொடுக்கிறதுக்கு தான் இந்த கம்யூனியன். இது ஒரு மிக மகா பெரியதான மேன்மையான ஆசீர்வாதம். இதையும் கையில வச்சுக்கிட்டு பார்வோனின் ஆசீர்வாதத்தையும் நீங்க கையில தொட்டா, சில நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் செய்வது பாவமா இருக்காது, ஆனால் தேவ சித்தமா இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நீங்க செய்யறது பாவம் இல்ல, ஆனா தேவ சித்தமும் இல்ல. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? பாவம் இல்லைன்ட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா தேவ சித்தத்துல ஓட மாட்டீங்க. ஒரு இடத்துல கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையில உங்களை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துவார். தடுத்து நிறுத்தி, இல்லப்பா இது தப்பு, நீ இதை செய்யற, இதை விட்டு என்ன பண்ணிடு, விலகும்பார். உங்களை விலகவும் செய்வீங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அதுல 40 நாள் ஓடிடுவீங்க, இரவும் பகலும். ஓரேபுக்கு ஓடிடுவீங்க. கர்த்தர் சொல்வார், இல்ல எங்க போனோம்? தமஸ்குவின் வழியா திருப்பி எங்க போனோம்? சிரியாவுக்கு போனோன்றாரு. திருப்பி நீங்க ஓடுவீங்க, இல்லைன்னு சொல்லல, கர்த்தர் மாத்துவாரு. ஆனா இந்த 40 நாள் வேஸ்டா போச்சுல, 40 நாள் வேஸ்டா போச்சுல. அந்த முந்தின ஓட்டம் இருந்துருச்சுன்னா அந்த கதையே வேற, அந்த ஆசீர்வாதமே வேற. இப்பவும் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் இருக்கு, மேன்மை இருக்கு, ஆனா அதுக்கு மேன்மையா இருக்காது. என்னதான் இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும், இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அவனுக்கும் 12 பிரபுக்கள் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. அவனுக்காகவும் கர்த்தர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார், பண்ணாரா இல்லையா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்று வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆபிரகாமை பதைக்கும் போது ஈசாக்கு இருந்தாரு, இஸ்மவேல் இருந்தாரு. எல்லாம் உண்மைதானே. ஆனால் ஒரு நாளும் ஈசாக்கின் சந்ததியாய் இஸ்மவேல் சந்ததி மாறவே மாறாது. அது வேற, இது வேற. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒன்னா தான் இருக்கும், பெர்ஃபெக்ட், எல்லாம் இருக்கு. முந்தின ஆண்டவர் திருப்பி கொடுத்துட்டாரு, எல்லாம் கரெக்ட். ஆனால் கம்யூனியன் கையில் எடுக்கிற அந்த மேன்மை, அந்த உடன்படிக்கைக்கு ஈக்குவலாக இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. அதையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அதையும் ஆபிரகாம்கிட்ட தான் கொடுத்தாரு. இதையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இதையும் ஆபிரகாம்கிட்ட தான் கொடுத்தாரு. அதையும் அவன் சந்ததிக்கு தான் கொடுத்தாரு, இதையும் இவன் சந்ததிக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் அது ஈசாக்கின் சந்ததி, இது இஸ்மவேலின் சந்ததி. அப்ப கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்கிற விஷயத்தை எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சிருக்கணும் பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற தரிசனம், கர்த்தர் கொடுக்கறதான ஊழியம், கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தர் கொடுக்கிற கம்யூனியன், அதை கையில வாங்கும் போது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஆண்டவரே இதை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அடிக்கடி ஆவியானவர் எனக்கு ஒன்று உணர்த்துவார். ஓம் முற்பிதாக்களுக்கும், ஓம் அப்பாவுக்கும், ஓம் தாத்தாவுக்கும் உனக்கு கொடுத்துருக்க ஊழியத்தில் நீ இப்போ பண்றதுனால அவங்களுடைய எந்த ஒரு காரியமும் உனக்கு கிடையாது. உங்க தாத்தா அப்பாவோட கம்பேர் பண்ணா இந்த ஊழியம் நான் உனக்கு தரவே முடியாது. யாருடையதான மேன்மையினாலேயோ பரிசுத்தத்தினாலேயோ எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு இந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபையினாலே கிடைச்சிருக்கு. அதை சொல்லிட்டு ஆவியானவர் சொன்னார், இதை உன் கையை விட்டு போகாம பார்த்துக்கணும் பார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிருப்பார். அதனால தான் நான் எப்பவும் நினைப்பேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டயர்ட் ஆகிறோமோ ஆகிற வரைக்கும் ஓடணும். ஏன்னா இது என் தலைமுறைக்கே கிடைக்காது. என்னுடைய முற்பிதாக்களை வச்சு பார்க்கும் போது நான் அதுக்கு 1%, 0% ஒன்று கூட தகுதி கிடையாது. ஆனா என் கையில் அது கிடைச்சிருக்குது. இதை நான் விட்டு விடக்கூடாது. இதை கடைசி வரைக்கும் முடிவு பரிந்தும் ஓடி முடிக்கணும். நடுவில் ஆகார் வந்தாலும் சரி, நடுவில் நன்மை தீமையத்தக்க கனி வந்தாலும் சரி, நடுவில் எதை கொண்டு வந்தாலும் சரி, உனக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். என் கையில கர்த்தர் வானத்தை பூமி ஆசீர்வதிக்கிறதான கம்யூனியனை கொடுத்துட்டாரு. இதுல பூமியில இருக்கிற ஒரு பாதரட்சியின் வாரை கூட நான் தொடமாட்டேன். அந்த
தீர்மானம் உனக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த கம்யூனியன் உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். இல்லைன்னா வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய போஜனத்தையும் பானத்தையும் நிதானித்து அறியாததுனால. ஆபிரகாமுக்கு இது என்னன்னே தெரியல. அது ஏதோ கொடுக்குறாரு, வாங்கினாரு, வாயில போட்டார், வேலை முடிஞ்சு. அப்படியே சொன்ன அந்த நேரத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்கு, அந்த நேரத்தில் ஒரு வெளிப்பாடு இருக்கு. சோதோம் ராஜா சொல்றாரு, இதெல்லாம் வேணாப்பா விட்டுரு. ஆனா திருப்பி ஆசை உள்ள வருது. இதே கம்யூனியன் எடுக்கிறவர் திருப்பியும் ஆகாரையும் தொட்டுட்டார், வேலை முடிஞ்சு. முதலாவதாக கம்யூனியன் ஆபிரகாம் கையிலிருந்து தவறி போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த கம்யூனியன் கர்த்தர் யாருக்கிட்ட கொடுத்தாரு? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசி. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நல்லா கவனிங்க, இந்த பயிற்றங்கூழ் அப்பம், அதுக்கு முன்னாடி 2 வசனத்துக்கு முன்னாடி வாசிச்சீங்கன்னா அந்த வசனம் சொல்லும் சிவப்பான கூழ் அப்படின்னு இருக்கும். ஆனா அவன் கேட்டது சிவப்பான கூழ், யாக்கோபு கொடுத்தது அப்பமும் கூழும் கொடுத்தான். இது எதுக்கான அடையாளமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு என்பது இஸ்ரவேல். யாக்கோபு என்பது இஸ்ரவேல். இப்போ அவன் இவனுக்கு என்ன கொடுக்குறான்னா, அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குறான். சிவப்பான கூழையும் அப்பத்தையும் எடுத்து கையில கொடுக்குறான். இவன் யாரு? ஏதோம். யாரு? ஏசா யாருக்கு தகப்பனா இருக்கிறான்? ஏதோமியர்களின் தகப்பன் அப்படின்னு இருக்குது. இப்ப இந்த ஏதோமியர்களின் தகப்பன் என்பது புறஜாதியை குறிக்கிறது. இவன் இஸ்ரவேல். இஸ்ரவேல்ட்ட இருந்து கம்யூனியன் யாருக்கு போகுது? புறஜாதியாருக்கு போகுது. ஆனா புறஜாதியார் அதை எப்படி குடிச்சாங்களாம்? அலட்சியமாய். எப்படி குடிச்சாங்களா? குடிக்கும் போது சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டு அதை வாங்கி குடிக்கிறான். பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும், சேஷ்டபுத்திர பாகம் தானே, ஆனா ஜீவனுக்கு எண்டானது கிடைச்சிருச்சே அப்படின்னு இருக்கும். ஆனா உண்மையிலேயே அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, இதே சம்பவம் புதிய ஏற்பாட்டில் ஒன்று நடக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். யார் தெரியுமா இது? யூதாஸ். யூதாஸ் கிட்ட கர்த்தர் கம்யூனியன் கொடுக்கிறார். கம்யூனியனை வாங்கிட்டார் யூதாஸ். அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டாரு, வாங்கியாச்சு. இப்போ ஏசா கம்யூனியன் வாங்கிட்டார். அந்த கம்யூனியனை வாங்கும் போது ஏசா, நான் சொல்ற பயிற்றங்கூழையும் அப்பத்தையும் வாங்குறார். வாங்கும் பொழுது அவர் கொடுத்தது என்ன? சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து வாங்குறார். இப்போ இங்க இவர் கம்யூனியன் வாங்குறாரு. ஆனா வாங்கும் போது இவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யறார். வாங்கிட்டு நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசுவை காட்டி கொடுக்க போறாரு. இயேசு என்ன செய்யறாரு? காட்டி கொடுக்க போறாரு. அங்க போய் 30 வெள்ளி காசு வாங்கிட்டாரு. இவர் சோதோம் ராஜா ஆசீர்வாதத்தை தொட மாட்டேன்னாரு, பார்வோன் ஆசீர்வாதத்தை தொட்டாரு. இவரு 30 வெள்ளி காசை தொட்டுட்டாரு, கம்யூனியனையும் தொட்டாரு, 30 வெள்ளி காசையும் தொட்டாரு. கதை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. இப்போ யாக்கோபு ஒன்னு இழந்தான்ல, இவர் எதை இழந்தார் தெரியுமா? யாரு? யூதாஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன. எப்போ இழந்தான்? எப்போ கம்யூனியனை வாங்கிட்டு வெள்ளிக்காசையும் வாங்க போனானோ அப்பவே அவன் இழந்துட்டான். இப்போ என்ன நடக்குது? கம்யூனியன் கிடைச்சிச்சு, சேஷ்டபுத்திர பாகம் போயிடுச்சு. கம்யூனியன் கிடைச்சிச்சு, அப்போஸ்தலர் ஊழியம் போயிடுச்சு. அப்போஸ்தலர் பட்டம் முடிஞ்சு போச்சு. வசனம் சொல்லுது, எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் ஏசாவுக்கு திருப்பி கிடைக்கலையாமா சேஷ்டபுத்திர பாகம். ஏசாவுக்கு என்ன கிடைக்கல? சேஷ்டபுத்திர பாகம் திருப்பி கிடைக்கலையாமா. கம்யூனியன் கிடைச்சிருச்சு கையில. ஆனா அந்த கம்யூனியன் இழந்து போனதான சேஷ்டபுத்திர பாகத்தை திருப்பி கொண்டு வரல. இப்ப யூதாஸுக்கு கம்யூனியன் கிடைச்சிருச்சு, ஆனா என்ன போயிடுச்சு? அப்போஸ்தலர் பட்டம் போயிடுச்சு. இப்போ அவன் என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க. மத்தேயு 27:4 வாசிங்க. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் இப்போ இவ்வளவு தெரிஞ்சும் திருப்பி அந்த பட்டம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை பாருங்க. ஏசாவும் இவனும் சேம். அவன் என்ன நினைச்சான்? சாக போறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு? எனக்கு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுங்க, நான் பிழைக்கணும்னா. இப்போ இயேசு போறாரு, 30 வெள்ளி காசை வாங்கியாச்சு, கம்யூனியனை வாங்கியாச்சு, அப்போஸ்தலர் பட்டம் போச்சு, சேஷ்டபுத்திர பாகம் போச்சு. இவன் திருப்பி தேடி கிடைக்கவில்லை, இவன் திருப்பி கேட்டும் கிடைக்கவில்லை. ஏசா கண்ணீர் விட்டும் மனமாறுதல் அடையாமல் போனான், இவன் குடல் சரிந்து செத்து போனான். 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா இது எதை குறிக்குது? உன் கையில கம்யூனியன் இருக்கு. இந்த கம்யூனியனை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறாரு. இது என்னது? ஜீவனுக்கான வழி. ஆனா கம்யூனியனை வாங்கிட்டு யூதாஸ் போனா நாண்டு கொண்டு செத்தான்.
இந்த கம்யூனியனுக்கு ஒரு பவர் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கம்யூனியனுக்கு என்ன இருக்குது? ஒரு பவர் இருக்குது. அது நித்திய ஜீவனுக்கான வழி. அதே நேரத்தில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது நித்திய ஜீவனுக்குள்ளையும் பிரவேசிக்கும், மரணத்தையும் கொண்டு வரும். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும், மரணத்தையும் கொண்டு வரும். இப்போ நமக்கு அது நித்திய ஜீவனை கொடுக்குதா மரணத்தை கொடுக்குதாங்கிறத நீங்க வாங்கிட்டு எதை இழக்காம இருக்குன்றது தான் முக்கியம். ஆபிரகாம் பண்ணது வேற ஆசீர்வாதத்தை போய் தொட்டார். இவன் வெள்ளிக்காசு வாங்க போனான். ஆனா இழந்தது என்ன? அப்போஸ்தலர் பட்டம். முடிவு மரணம். அழைப்பு போச்சு. அழைப்பு போச்சு. அழைப்பு போனது மட்டுமல்ல, மரணம் வந்துருச்சு. கதை முடிஞ்சிருச்சு. ஆபிரகாம் கம்யூனியனை தப்பா யூஸ், அது கம்யூனியனுக்கு அப்புறம் ஆகாரம் தொட்டாரு. அழைப்பு போச்சு, தரிசனம் போச்சு. அதாவது அந்த ஆசீர்வாதம் இஸ்மவேலா மாறிடுச்சு. கடைசியில் அவர் எங்க போயிட்டாரு? மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு போயிட்டாரு. எங்க? மேல் பாதாளத்துக்கு போயிட்டாரு. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. அதே தான் யூதாசுக்கும். அப்போஸ்தலர் பட்டம் போயிடுச்சு. இப்ப கர்த்தர் உங்க கையில கம்யூனியனை கொடுக்கிறார். நீங்கள் எதை இழக்கிறீர்கள், எதை பெறுகிறீர்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ கம்யூனியனை வாங்குற உங்க கையால போய் வெள்ளிக்காசை வாங்கவோ, காட்டி கொடுக்கவோ, திருடனாகவோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் தரிசனத்தை விட்டு நீங்கள் நீக்கப்படுகிறீர்கள், இழந்து போகிறீர்கள். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் மரித்து போவீர்கள் வசனம் சொல்லுது. உங்களில் சிலர் நித்திரை அடைந்திருக்கு. அந்த நித்திரை அடைஞ்சவங்கள ஃபர்ஸ்ட் யாருன்னா யூதாஸ் தான். நான் பைபிள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யூதாஸ் போய் காசு வாங்கினான்றது ஒரு நார்மலான விஷயம். ஆனா பணம்ங்கிறது பைபிள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த பணத்திலையும் பொருளாசையிலையும் விழுந்தவனை தூக்கவே முடியாது பைபிள்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல பொருளாசையில விழுந்தவன் பிழையாம், பாலாக்கு கிட்ட இருந்து வாங்க போனான். அத்தோடு அவன் செத்து போனான், கதை முடிஞ்சு. ரெண்டாவது பொருளாசையில் விழுந்தவன் சவுல், ஆடு மாடுகள் மேலே ஆசை வச்சான், செத்து போனான், ராஜ்யபாரம் போயிடுச்சு. மூணாவது கேயாசி, நாகமான் கிட்ட இருந்து பணம் வாங்க போனான், நாண்டு கொண்டு செத்து போனான். இங்கே யூதாஸ் வெள்ளிக்காசு வாங்க போனான், நாண்டு கொண்டு செத்து போனான். புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் அனனியா சப்பீரால் தனக்கு உண்டானவைகளில் ஒரு பங்கு என்ன பண்ணாங்க? மறைத்து வைத்தார்கள். 2 பேரும் செத்து போனார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா, எத்தனையோ பாவத்தில் விழுந்தவனை தூக்க முடிஞ்சிருச்சு பைபிளில். விபச்சாரக்காரனை தூக்கிட்டாரு, விபச்சாரக்காரியை தூக்கிட்டாரு, அந்த அம்மாவுக்கு மன்னிச்சிட்டாரு, தாவீதை மன்னிச்சிட்டாரு. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? கொலைகாரனை மன்னிச்சிட்டாரு, எல்லா காரையும் மன்னிச்சிட்டாரு, லஞ்சம் வாங்கினவனை மன்னிச்சிட்டாரு, சகையு எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. ஆனால் பொருளாசையில் விழுந்தவனை மன்னிக்கவே இல்லை, எழுந்திருக்கவே இல்லை. அவ்வளோதான், அவன் எழுந்திருக்க மாட்டான். பொருளாசையில் விழுந்தவன் எழுத மாட்டான். ஒரு பண விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு பைபிளில். ஒவ்வொருத்தருக்கு ஒரு டெஸ்ட். இப்போ பேதுருக்கு மீன் தான் டெஸ்ட். இந்த மீனை என்ன செஞ்சிரு? 2 போட் நிறைய மீன் கொடுத்துட்டாரு. இவைகளை விட்டு விடு, என்னை பின்பற்றி வா. ஆனால் யோவான் வந்து அன்பானவன். யோவான் என்னது? அன்பானவன், ரொம்ப அன்பான சீஷன். அவங்ககிட்ட சொல்லும் போது உங்கள் அப்பா விட்டுடுவான் பாரு. அவன்கிட்ட என்ன சொல்லுவார்னா, வலையையும் உன் தகப்பனையும் விட்டுட்டு வா. இப்போ அவன் வசனம் சொல்லும், தன் வலையையும் தகப்பனையும் விட்டு வரான். சின்ன பையன் அப்பா விட்டுட்டு வரான். அவனுக்கு அதான் டெஸ்ட்டு. அதே நேரத்தில் மத்தியாயுவுக்கு கவர்மெண்ட் வேலை டெஸ்ட்டு. அவர் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவரை பார்த்து வேலையை விட்டுட்டு வான்னாரு. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஒருத்தருக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு. யூதாஸுக்கு பணம் டெஸ்ட்டு. யூதாஸ் கையில் என்ன கொடுத்துருந்தாரு? பணப்பையா. அவன் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தான். எப்பவுமே சரி, நான் ஒன்று சொல்லுவேன், வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. 12 சீஷர்கள்லையே ரொம்ப நல்ல அறிவாளிங்கிறது யூதாஸ் தானம்மா. ஸ்காரியோத் யூதாஸ் ஸ்காரியோத்துன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த ஸ்காரியோத்துங்கிறது வந்து ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க, வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரியதான, ஏன்னா அவங்ககிட்ட பணத்தை ஹேண்டில் பண்ண கொடுக்குறாருன்னா அவன் மேலே ஒருத்தங்கிட்ட நீங்கள் பணத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க? நம்பிக்கை உள்ள ஆள் தானே கொடுப்பீங்க. அப்படி கொடுக்குறாருன்னா அவ்வளோ ஒரு ஆள் தான். ஆனால் அதுதான் அவனுக்கு டெஸ்டா. எது அவங்ககிட்ட நல்ல குணமோ அதுதான் அவனுக்கு டெஸ்ட்டு. அவங்ககிட்ட பணத்தை தான் டெஸ்ட்டு. அவன் பணத்தை ஜெயிச்சிருக்கணுமா? எதை ஜெயிச்சிருக்கணும்? இவர் பேதுரு வந்து மீனை ஜெயிச்சிட்டாரு, மத்தியாயு வேலையை ஜெயிச்சிட்டாரு, யோவான் அப்பா விட்டு வந்தார், அன்பை ஜெயிக்கிறாரு. என் நாமத்தின் நிமித்தம் தாயாவது தகப்பனையாவது விட்டவன் எவனோ, அது யாருன்னா யோவான் தான்.
நிலத்தையாவது எதையாவது விட்டவன் எவனோ அது யாருன்னா பேதுரு தான். இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவன் இதில் ஜெயிச்சிருக்கணுமா, இதுதான் அவன் வீழ்ச்சிக்கு காரணமாயிருச்சான். நான் சொல்வேன், 2 காரியங்கள் எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், எங்களுக்கு ஊழியர் எங்கள் மெசேஜில் சொல்வார். ஒன்று பணம், இன்னொன்று பெண்ணாசை பொன்னாசை. இந்த 2ஐயும் பயங்கரமான டெஸ்டா. அதில் மிக முக்கியமாக எழுந்திருக்க முடியாத வீழ்ச்சின்னு 2 தான். ஒன்று பணம், இன்னொன்று உபதேசம். இது 2லையும் விழுந்தவனு தூக்குறது கஷ்டம் பாரு எங்கள் பாஸ்டர். பணத்தில் விழுந்தவனு தூக்குறது கஷ்டம், இதில் உபதேசத்தில் விழுந்தவனு தூக்குறது கஷ்டம். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சில பொறுப்புகளில் வச்சிருக்கிறாரா, அந்த பொறுப்புகள் என்பது ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வாய்ப்பல்ல, உங்களுக்கு வைக்கப்பட்ட எக்ஸாம். ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். நீங்கள் பசியோ பஞ்சமோ பட்டயமோ வராது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் மிஸ்கைட் ஆகி கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கொஞ்சம் திருட ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் எடுக்கிறது அந்த ஆளுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இதான் டெஸ்ட். இப்போ உங்க நீதி அங்கே எடுபடாது, தேவனுடையதான கீழ்ப்படிதல், தேவனுக்கு உண்டான கீழ்ப்படிதல் தான் அங்கே வரும். யூதாஸுடைய பிரச்சனை என்ன? ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று உடச்ச உடனே என்ன சொல்லுவான்? 300 பணம் போகும் உடைத்த ஏழை. இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது பிசாசுடைய தந்திரம். அவனை ஏமாத்துறது. ஏழைகளுக்கு கொடுக்கறது பிசாசுடைய வேலை இல்லை, ஏழைகள் கொடுக்க சொல்றது கர்த்தருடைய வேலை. இவன் என்ன பண்றா? அதை எடுத்து ஏழைகள் கொடுக்கலான்னு நினைக்கிறான். இயேசு அந்த இடத்துல அழகா பதில் சொல்லிட்டார். அதுக்கு கவனிச்சு கொள்ளுங்க. உங்க கையில கம்யூனியன் இருக்கும் போது அபாத்திரமாய் போஜனமான பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு 2வது அடையாளம், நீங்கள் அதையும் வாங்கிட்டு அதனால எதை இழக்கிறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் கம்யூனியனும் வாங்கணும், சேஷ்டபுத்திர பாகத்தையும் இழக்கக்கூடாது. புரியுதா? கம்யூனியன் வாங்கணும், அப்போஸ்தலர் பட்டத்தையும் இழக்கக்கூடாது. நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனா எதை இழக்கிறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் கம்யூனியன் கொடுக்கறதுனாலயே அதை நிதானித்து அறியாததுனால இவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவர் ஏதோ அப்பம் விட்டு கொடுக்குறாரு, வாங்குப்பா வாயில போடு, போய் 30 வெள்ளிக்காசை வாங்க, வேலையை முடி, இயேசுவை காட்டி கொடு. இப்போ கம்யூனியன் என்ன பண்ணிடுச்சு? உன்னை குடல் சரிந்து சாக விட்டுருச்சு. அந்த கம்யூனியன் உன்னை கொன்று போட்டு விட்டது. வசனம் அப்படிதான் சொல்லுது, அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவர்கள் நித்திரை அடைவார்கள். அதுல ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதாஸ் காரியத். கவனிச்சு கொள்ளுங்க. ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். யூதாஸ் அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனான். பின்னாட்களில் அலைந்து தேடியும் ஏசாவுக்கு அது கிடைக்கவில்லை. இவன் போய் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று போய் சொன்ன போதும் அப்போஸ்தலர் பட்டம் திருப்பி கிடைக்கவில்லை. அவன் மனமாறுதலை அடையவில்லை. இவன் நாண்டு கொண்டு செத்தான். வேலை முடிஞ்சு. அப்போ எதை பெறுகிறோம் எதை இழக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கம்யூனியன் எடுக்க வேண்டியது முக்கியம். அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான மிக முக்கியமான காரியங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தப்பா கம்யூனியன் எடுத்தீங்க, உங்களுக்குள்ளதான அழைப்பு தரிசனம் காணாமல் போகும்.